ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்த்துருக்குறோம். பெரியவங்களுக்கு பார்த்துருக்குறோம். சீனியர் சிட்டிசன்ஸ் எந்த மாதிரியான முதலீடுகள் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாகவே ஒரு டாப்பிக்கை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் கரெக்டான டைம் கிடச்சிது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணணும், நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான முதலீடுகள் பண்ணணுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கான சேமிப்புன்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது எல்ஐசி பாலிசி தான். ஸோ எல்ஐசி பாலிசியை பொறுத்தளவில் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆச்சு, இன்சூரன்ஸ்க்கு ஆச்சுன்னு நினச்சி நம்ம அதிக அளவில் அதில் தான் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே இன்சூரன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல முதலீட்டை உருவாக்கணும்னா நம்ம 4 வழிகளில் உருவாக்க முடியும். அந்த 4 வழிகளை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகக்கூடியது ஃபிக்ஸட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிக்ஸட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த விதமான ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு முதலீட்டை நம்மளுக்கு உருவாக்கி தர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் இப்போ நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா. மேக்சிமம் இந்த ஸ்கீமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெண் குழந்தைங்களுக்காகவே நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த ஒரு பிரத்யேகமான திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா. தமிழில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவோம். இந்த திட்டத்தில் சேரணும்னா குழந்தைங்களுக்கு 10 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். அதாவது 10 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீமில் சேர முடியாது. 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை தான் இந்த ஸ்கீமில் சேர்க்க முடியும். இந்த ஸ்கீம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுடைய மொத்த டென்யூர்னு பார்த்தோம்னா 21 வருஷம். இதில் 14 வருஷம் வரைக்கும் நம்ம பே பண்ணணும். 14 வருஷம் நம்ம கட்டினதுக்கு அப்புறமா 6 வருஷம் கழிச்சு நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கான வட்டி ப்ளஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரெண்டும் சேர்ந்து 21 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கும். மார்க்கெட்லேயே இந்த ஸ்கீமுக்கு தான் அதிகமான வட்டி கொடுக்குறாங்க. அதாவது 7.6% இந்த ஸ்கீமுக்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு மினிமமாக நம்ம 250 ரூபாய் கட்டலாம். அதிகபட்சமாக 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் கட்ட முடியும். இந்த ஸ்கீமில் இருக்கிற முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமில் நம்ம கட்டுற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் டேக்ஸ் கிடையாது. 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெச்சூரிட்டி பீரியட்ல கிடைக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான திட்டம். இப்போ நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டியிருக்கிறோம்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு வரப்போ நம்மளுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த 15 லட்ச ரூபாயுமே டேக்ஸ் ஃப்ரீ தான். இந்த ஸ்கீம்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஸ்கீமுடைய விட்ராவல் பாலிசி தான். இந்த ஸ்கீம்ல நம்ம சேர்றோம், 14 வருஷம் கட்டுறோம். 14 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கட்ட தேவையில்லை. ஆனால் மெச்சூரிட்டி 21 வருஷத்துல தான் ஆகும். இதுக்கிடையில 2 தடவை நம்மளால விட்ரா பண்ணிக்க முடியும். எப்போன்னு பார்த்தோம்னா 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்ல இருந்து 50% குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்போ எங்களுக்கு தேவையில்லை நம்ம நினைச்சிட்டோம்னா 21 வருஷம் முடிஞ்சதுமே மொத்தமாக நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்த அளவில் நம்ம 2 வழியில தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஒன்று, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேலாகி கல்யாணம் பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 21 வருஷம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். நடுவில் நம்மளால இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம 2வதா பார்க்க போறது சாவரின் கோல்டு பாண்ட். இந்தியாவை பொறுத்த அளவில் எப்பயுமே தங்கத்துக்கான மோகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நார்மலாக தங்கத்தை வாங்கி சேமிச்சுட்டு இருப்போம். தங்கம்ன்றது ஒரு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அசட். அதாவது எந்த நேரத்துலையும் தங்கத்தை வச்சு நம்மளால காசாக்க முடியும். அதனால நம்ம பிசிக்கல் கோல்டு, அதாவது ஆபரணங்களா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆபரணங்களை நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு நிறைய செய்கூலி, சேதாரம், இந்த மாதிரியான வேஸ்டேஜஸ் நம்ம அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். அந்த தங்க ஆபரணங்களை நம்ம பத்திரமா சேமிச்சு வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது தான் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம். இந்த சாவரின் கோல்ட் பாண்டுன்றது ஒரு பாண்ட் மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம தங்கத்தோடைய ப்ரைஸும் அவங்களே நிர்ணயிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டினோன்னா நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட், அதாவது பாண்டாக கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் கோல்டாக இருக்காது, பாண்டாக மட்டும்தான் இருக்கும்.
நம்மளுக்கு தேவை ஏற்படுறப்போ நம்ம அந்த பாண்டை வச்சுட்டு நம்ம கேஷாக வாங்கிக்கலாம். இந்த பாண்டுக்கு நம்ம எவ்வளவு பாண்ட் வாங்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாவர்ஜின் கோல்ட் பாண்டை பொறுத்த அளவில் நம்மளுக்கு தங்கத்துக்கான வேல்யூவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு 2.5% வட்டியும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பாண்டை பொறுத்த அளவில் நம்மளுக்கு அந்த செய்கூலி சேதாரம் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த சாவர்ஜின் கோல்ட் பாண்டுடைய மெச்சூரிட்டி பீரியட்னு பார்த்தோம்னா 8 வருஷம். நம்ம பாண்டு வாங்கி 5 வருஷத்துக்கு அப்புறமா பார்ஷியலாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம 8 வருஷம் வரைக்கும் நம்மளுடைய பாண்டை வச்சிருந்து அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சாவர்ஜின் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபிக்ஸட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு அடுத்தபடியாக நம்ம கண்டிப்பாக முதலீடு பண்ண வேண்டியது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான். இப்போ சமீப காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான மக்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்பெனியாக போய் அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த 5000 கம்பெனிஸுடைய ரெப்ரசன்டேஷனல் ஃபிகரை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய இண்டெக்ஸை தான் நம்ம சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சென்செக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸாக தான் இந்த சென்செக்ஸ்குள்ளே இருக்கும். இதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய இண்டெக்ஸை தான் நம்ம நிஃப்டின்னு சொல்கிறோம். இந்த நிஃப்டியில் பொறுத்தளவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸுடைய லிஸ்ட்டு தான் இந்த நிஃப்டி. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ்னா இண்டெக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் இப்போ முதலீடு பண்ணுறோம். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிலையோ இல்லை டாப் 30 கம்பெனிலையோ தான் நம்ம முதலீடு பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50ல் நம்ம வந்து முதலீடு பண்ணுறோன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸில் என்ன பர்சன்டேஜில் ஒரு கம்பெனிக்கும் அலர்ட் ஆகிருக்கோ அதே பர்சன்டேஜில் தான் நம்மளுடைய முதலீடும் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது நிஃப்டி 50ல் ரிலையன்ஸுன்ற கம்பெனிக்கு 12% அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா அதில் 12 ரூபாய் ரிலையன்ஸ்க்கு வந்து அலாட் ஆகும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா முன்னாடி வரைக்கும் நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி பண்ணுறப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் நம்மளுடைய ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். 1.5%, 2% வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கணும். இதுவே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த அளவில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். மினிமம் 0.1%லேருந்து 0.5% வரைக்கும் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ லாங் டேர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ரெண்டாவதுன்னு பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸஸில் பொறுத்த அளவில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. ரீபேலன்சிங்னா என்னென்னா இப்போ நான் நிஃப்டி 50னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ல் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அது நிஃப்டி 50க்குள்ளே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக்கிட்டே இருக்குன்னா அந்த கம்பெனியை வெளியெடுத்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு புது கம்பெனியை உள்ளே சேர்த்துக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த விதமான ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணலாம். UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், UTI நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், HDFC நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றியே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றின கான்செப்ட்ஸ் ரொம்பவே கிளியராக தெரியும். மூணாவது கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஃபண்ட்லையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டனால அதில் மட்டுமே முழுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். உதாரணத்துக்கு பாப்புலராக இருக்கிற ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பராக் பரைக்கி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மிரே மிட் கேப் ஃபண்ட், கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்ட், மோத்திலால் ஒஸ்வால் S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட், மோத்திலால் ஒஸ்வால் நாஸ்டக் 100 ஃபண்ட்.
ஸோ இந்த ஃபண்டெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50% இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்க்கும் மீதி இருக்கிற 50% இந்த மாதிரியான பாப்புலராக இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணுறப்போ நம்மளுடைய லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு லாங் டேர்முக்கு நம்ம போடுறப்போ அது ரொம்பவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினா லாங் டேர்மில் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் வாங்குறப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்காமல் ஒரு செக்டார்லையும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 4 வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதில் தான் சுகன்யா சம்ருத்தி யோஜனா பார்த்தோம், சாவர்ஜின் கோல்ட் பாண்ட் பார்த்தோம், 2வது இண்டெக்ஸ் ஃபண்டு, 3வது ஈக்விட்டி ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு, 4வது ஸ்டாக்ஸு. ஸோ இதிலிருந்தே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டைவர்சிஃபையாக இருக்கும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்கு நம்ம பண்ணுறப்போ ஒரு குறைஞ்சதோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம பண்ணுவோம். இந்த 15 வருஷம் முடிகிறப்போ நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியாக பிரித்து முதலீடு பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.